அண்டம் குறித்த பல்வேறு தகவல்கள் உலகின் பல நாடுகளிலிருந்து ஏராளமான கோணத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மாறி மாறி தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உலக மக்களின் பார்வையை தன்வசம் ஈர்த்து வைத்துள்ள உலகின் முன்னிலை வானியல் ஆய்வு மையமானது தனது அறிவிப்புகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் ஏற்றாற்போல் மக்களை கண்மூடித்தனமாக நம்பச் செய்கிறது. இவர்களது நோக்கத்திற்கு ஏற்றாற்போல் மக்களும் உலகின் தலை சிறந்த பல விஞ்ஞானிகள் தங்களின் கருத்துகளையும் வானியல் சார்ந்த பல உண்மைகளையும் வெளி உலகிற்கு கொண்டு அவற்றை பற்றிய சிறு அங்கீகாரத்தை கூட மக்கள் அவர்களுக்கு வழங்கவில்லை. உதாரணத்திற்கு ரஷ்ய ஆய்வாளர்களால் 1982ஆம் ஆண்டு வெள்ளியில் கண்டுபிடிக்கப்பட்ட தேள் போன்றதொரு உயிரினம் 1982ஆம் ஆண்டு ரஷ்யாவின் செயற்கைக்கோளானது வெள்ளியை ஆய்வு செய்வதற்கென பல புகைப்படங்களை எடுத்து அனுப்பியது. அப்போது சரியான ஆய்வாளர்களின் தவறான தேடுதலினாலும் உலக அளவில் இதுபோன்ற தகவல்களை உலகின் முன்னிலை ஆய்வு மையத்தின் புறக்கணிப்பில் போடப்பட்ட அப்புகைப்படங்கள் நீண்ட இடைவேளைக்கு பின் ஆராயப்பட்ட போது அதில் பதிவாகியிருந்த தேள் போன்றதொரு உயிரினம் அதில் பதிந்திருந்ததை கண்டு அதிர்ந்து போயினர். தங்களது நாட்டினை அனைத்திலும் முன்னிலைப்படுத்த வேண்டும், அனைத்திலும் முதன்மையானதாக வரவேண்டும் என்பதற்காக உலகின் இயல்பான மற்றும் இயற்கை சார்ந்த உண்மைகளை மக்களிடம் இருந்து மறைத்து பொய்யான தகவல்களை மக்களிடம் பதிய வைப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் மேற்கொள்ள போகும் தவறுகளுக்கு இன்றைய உலகின் போலியான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தம் கொண்டாடி வரும் உலகின் முதன்மையான வானியல் ஆய்வுக்கூடத்தை கொண்டுள்ள அந்நிறுவனமும் அதன் ஆராய்ச்சியாளர்களுமே தான் பொறுப்பு. நிகழ்காலத்தையே பொய்யான நிகழ்வாக்கியுள்ளதால் இன்றைய அண்டம் நிகழ்ச்சியில் அறிவியலாளர்களால் மறைக்கப்பட்டு வரும் வானியல் சார்ந்த அறிவியல் உண்மைகள் குறித்தும் ஆய்வாளர்களாலேயே துளியும் கணிக்க இயலாமல் இருந்து வரும் பூமியில் உள்ள மர்மங்கள் பற்றியும் பார்த்து வரலாம். வேற்று கிரக வாசிகள் குறித்து பல கோணங்களில் ஆராய்ந்து வரும் நாம் அதனோடு மனித இனமானது தொடர்பு கொண்டு வருகிறது என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆர்சிபோ என்கிற வானியல் ஆய்வு நிலையத்திலிருந்து கார்ல் சேகன் என்பவரால் 1974ஆம் ஆண்டு விண்வெளிக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. அந்த செய்தியில் பூமி, சூரிய குடும்பம் மற்றும் மனிதர்கள் தொடர்பான பல தகவல்கள், DNA பற்றிய குறிப்புகள், வடிவம், ரசாயன மூலகங்கள் என அனைத்தும் செய்தியாக பூமிக்கு மிக அண்மையில் உள்ள M13 என்கிற நட்சத்திர கூட்டங்களை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தது. இந்த செய்தியானது அனுப்பும் போதே இதற்கு விடை கிடைக்க வேண்டுமெனில் சுமார் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வரும் என ஆய்வாளர்கள் கருதினர். ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் வகையில் சுமார் 26 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரிட்டனில் உள்ள சில்போல்டனில் விடை கிடைத்தது. சில்போல்டனின் ஒரு பகுதியில் பயிர் வட்டங்கள் உருவாயின. பயிர் வட்டங்களில் இருந்த செய்தியை ஆராய்ந்த போது அந்த செய்தியானது ஆய்வாளர்களை உறைய வைத்தது. எவ்வாறு கார்ல் சேகன் தனது செய்தியை வரைபடமாக அனுப்பியிருந்தாரோ அதே வடிவத்தில் பதிலும் வந்தது. அதில் உயிர், கரியமில வாயு, காற்று போன்றவற்றுடன் சிலிக்கான்களாலும் உருவாக்கப்பட்டவைகளாகவும் டிஎன்ஏவின் அமைப்பிலும் உருவத்திலும் பெரும்பாலான மாற்றங்களுடனும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்களின் சராசரி உயரம்
3 அடி 4 அங்குலமாகும். அவர்களது மக்கள் தொகையானது அதிகமெனவும் அவர்களின் கோள் அமைந்துள்ள இடம் பற்றியும் அவர்கள் தகவல் அனுப்ப பயன்படுத்தும் தொலைநோக்கியின் உருவம் அதனது பருமன் ஆகியவை குறித்தும் தெரிவித்திருந்தன. இதில் வியப்பை தரும் செய்தி என்னவென்றால், வேற்று கிரகவாசிகள் வரைந்ததாக கருதப்படும் அந்த பயிர் வட்ட சித்திரத்தின் கீழ்ப்பகுதியில் வரையப்பட்டிருந்த வேற்று கிரகவாசிகளின் தொலைநோக்கியின் வடிவமும் ஓராண்டுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட பிராக்டல் வடிவ பயிர் வட்ட சித்திரமும் ஒரே வடிவத்தில் இருந்தன. ஒரு பயிர் சித்திரத்தை ஏற்கனவே உருவாக்கி பின்னர் அதே பயிர் சித்திரத்தை உள்ளடக்கி வேறு ஒரு குறியீட்டு வகை பயிர் சித்திரத்தை உருவாக்குவது என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அத்துடன் இவையெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு தேவையான உழைப்பு என்பது மிகவும் அதிகமானது. மேலும் ஒரே இரவில் இதனை உருவாக்குவது என்பது சாத்தியமில்லை என்பதால் வேற்று கிரகவாசிகளே இவைகளை உருவாக்கியவர்கள் என்பதற்கு தக்கதொரு ஆதாரமாகும். அண்டம் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.